ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டான ஆனியன் ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவை எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம அரிசி மாவு எடுக்கணும். ஸோ அரிசி மாவு பார்த்தீங்கன்னா 1/2 கப் எடுத்திருக்கேன். இதோட சேர்த்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இந்த மைதா எல்லாமையும் நம்ம பண்ணலாம், பட் மைதா சேர்த்து பண்ணும்போது அந்த தோசை வந்து இன்னும் சூப்பராக வரும். இது கூட சேர்த்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொரப்பாக அரைச்ச மிளகுத்தூள், ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நம்ம ஸ்கிராப்பரில் துருவி சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 கருவேப்பிலை இலைகள். ஆனியன் ரவான்றதுனால வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வெங்காயமாக எடுத்துடாதீங்க. பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு அரைவாசி வெங்காயம் போட்டால் போதும். ஓரளவுக்கு மீடியம் சைஸ்டான பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். ஏன்னா இது அந்த தோசை மாவோட நல்லா பிளெண்ட் ஆகணும். அதனால நல்லா பொடியாக நறுக்கி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துடலாங்க. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தண்ணி சேர்த்து நிறைய தண்ணி சேர்த்து இதை கலந்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2.5லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இது நம்ம மாவோடைய தண்ணியை பொறுத்து இந்த தண்ணி வந்து டிஃபர் ஆகும். இப்போ நான் ஊற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பீட்டர் யூஸ் பண்ணி நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னா லம்ப்ஸ் இல்லாமல், கட்டிகள் இல்லாமல் நம்ம இதை ஈஸியாக கரைச்சிடலாம். எல்லாத்தையும் கரைச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய பதம் இந்த அளவுக்கு நல்ல தண்ணியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை அப்படியே செட் ஆக விட்டுருங்க. அப்புறம் தோசை வார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ரவா தோசைக்கு முக்கியமான டிப் பார்த்தீங்க அப்படின்னா கல் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு சிம் பண்ணிட்டு நம்ம தோசை ஊற்ற போகிறோம். அதே நேரத்தில் சூடானதுக்கப்புறம் சிம் பண்ணிட்டு அதை லேசாக தண்ணி தெளித்து அதை சில்லாக்கிடக்கூடாது. அந்த சூடை வந்து குறைச்சிடக்கூடாது. நல்ல சுடன்னு இருக்கும்போது நம்ம தோசை ஊற்றணும். ரொம்ப ரேண்டமாக எடுத்து ஊற்றினா போதும். 1/2 கப்பு அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அந்த அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு தான். ஸோ 1/2 கப் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா ரேண்டமாக ஊற்றிடுங்க. அந்த டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான். ஸோ மொத்தமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம வார்த்தோம் அப்படின்னா தோசை வந்து ரொம்ப மணமாக டேஸ்டியாக இருக்கும். ரவா தோசையில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பக்கமும் திருப்பி கொடுத்து குக் பண்ணுங்கள். அவசரப்பட்டு திருப்ப வேண்டாம். அங்கங்கே நல்ல ப்ரௌன் கலரில் கீழே நல்ல ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் போது தான் நமக்கு திருப்புறது ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம திருப்பி போடலாம். இந்த காம்பினேஷனில் ரவா தோசை ரொம்ப டேஸ்டாக அதே நேரத்தில் கிறிஸ்பியாகவும் வரும். ஒவ்வொரு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆக விட்டு நம்ம திருப்பி போடலாம். அவ்வளவேதான், சூப்பரான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரவா தோசைக்கு அடுத்தடுத்து தோசை ஊற்றும் போது கூட நடுவில் நீங்கள் தண்ணி தெளித்து சூட்டை தணிக்கவே கூடாது. சிம் பண்ணிவிட்டு நல்ல சூடாக இருக்கும் போதே ஊற்றுங்க. ஓரளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் வரும்போது அதுக்கப்புறமேட்டு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் இருக்கணும். திருப்பி போட்ட பக்கமும் நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுங்க. இது ரவை இல்லையா, கண்டிப்பாக நல்லா வேகணும். அவ்வளவே தான், சூப்பரான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி. நல்ல காட்டு சாட்டமான வெங்காய சட்னியோட ரவா தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.